உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி விடியா திமுக அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். 2006 முதல் 2011 ஆட்சியில் இருந்த மைனாரிட்டி திமுக அரசு முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவை 152 அடியாக உயர்த்த எவ்வித முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கடந்த 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவியின் ஆட்சியில் அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்துவதற்கும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் சட்ட போராட்டம் நடத்தியது. அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்த கேரள அரசு எவ்வித குறுக்கீடும் செய்வதற்கு தடை என தீர்ப்பு பெறப்பட்டதாகவும் கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். முல்லை பெரியாறு பிரச்சனையில் விடியா திமுக அரசின் செயலற்ற தன்மையால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மட்டுமின்றி குடிநீருக்காக நம்பியுள்ள பல மாவட்ட மக்களும் இன்றைக்கு வேதனையில் கண்ணீர் வடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடியா திமுக அரசு தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும். உச்சநீதிமன்ற ஆணையின்படி பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை நீரை தேக்கி வைக்க விடியா அரசின் முதல்வர் நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். புயலாக வலுப்பெற்ற பின் வடக்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை தீவிர புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, திருப்பூர், மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் முதல் இன்று வரை கோடை மழை இயல்பை விட 29% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் உருவாக உள்ள புயலுக்கு ரேமல் என பெயரிடப்பட்டுள்ளது. ஓமன் நாடு வழங்கியுள்ள பெயருக்கு ரேமல் என்றால் அரபு மொழியில் மணல் என்று பொருள். வங்கக்கடலில் உருவாக உள்ள ரேமல் புயல் வரும் 26ஆம் தேதி மேற்கு வங்கம், வங்கதேசம் இடையே கரையை கடக்கலாம். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு இன்று மதியம் உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சேலத்தில் 1 கோடி ரூபாய் அளவுக்கு செல்லாத நோட்டுகள் பறிமுதல். செல்லாத நோட்டுகளை வைத்திருந்தவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. நிதி பற்றாக்குறையால் பள்ளி கல்வித்துறையில் 14,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் விடியா திமுக அரசு. தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகளை நடத்துவது சாதனையா என கல்வியாளர்கள் கேள்வி. கல்வி வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்ள டென்மார்க் சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ். தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகளை நடத்தினால் எப்படி வளர்ச்சியடைய முடியும் என பெற்றோர் கேள்வி. கிளாம்பாக்கம் அருகே நோ பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்ததாக கூறி அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பு. போக்குவரத்து கழகங்களும் தொழிலாளர்களும் செய்யும் தவறுகளுக்கு அபராதம் என்ற பெயரில் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசு பேருந்துக்குள் கொட்டிய மழைநீரில் நனைந்து கொண்டே பயணம் செய்த பயணிகள். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரின் சொந்த மாவட்டத்தில் அரசு பேருந்தின் அவலம்.
நெய்வேலி மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை பயணிகள் தள்ளிக்கொண்டு ஸ்டார்ட் செய்த ஊழியர்கள். பேருந்து நிலையத்தில் ஊழியர்களும் பொது இடத்தில் மக்களும் பேருந்துகளை தள்ளுவதுதான் நவீன திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. டிக்கெட் எடுத்த பாவத்திற்காக ஐலசா பாணியில் தகர டப்பா பேருந்தை உருட்டி சென்ற பயணிகள். காயலான் கடைக்கு எடைக்கு போட மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள பிங்க் நிற பேருந்துகள். பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் பேருந்துகளை மகளிருக்கான பேருந்துகள் என மோசடி நாடகம் செய்த விடிய அரசு. தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டில் தற்போது வரை 4410 பேர் டெங்குவால் பாதிப்பு. நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மழைநீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதம். விடியா அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பேருந்து, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி பக்தர்கள் கடும் அவதி. மக்கள் படும் இன்னல்களை கண்டு கொள்ளாமல் விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. ஈரோட்டிலும் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கம். ஈரோடு ரயில் நிலையம் அருகே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 21 கிலோ கஞ்சா பிடிப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. சென்னை மடிப்பாக்கம் அருகே போதைப் பொருள் வைத்திருந்த இளைஞர்களுக்கு சிறை. விடியா ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை சுதந்திரமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் இளைஞர்களின் எதிர்காலம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இலங்கை தமிழர் முகாமில் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்த இளைஞர் கைது. திறனற்ற திமுக அரசு போதை புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேட்டில் போதைப் பொருள் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். விடியா ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப் பொருள் விற்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் 1.5 கிலோ கஞ்சா சிக்கியதாக தகவல். போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் விடியா திமுக அரசு. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் பட்டப்பகலில் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை இளைஞர் ஒருவர் பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சி. விடியா ஆட்சியில் தெருக்களில் கூட பெண்கள் நடமாட முடியாத அவல நிலை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் வங்கியில் போலி தங்க நகைகளை அடகு வைத்து 7.5 கோடி ரூபாய் மோசடி. மோசடி வழக்கில் வங்கி மேலாளர் உள்ளிட்ட வங்கி அதிகாரிகள் 3 பேர் கைது. சேலம் அருகே 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு தாயும் தற்கொலை. குடும்ப பிரச்சனையால் விபரீத முடிவு. திண்டுக்கல்லில் திமுக பிரமுகர் கொடூரமான முறையில் அரிவாளால் வெட்டி கொலை. விடியா ஆட்சியில் கொலை நகரமாக மாறுகிறதா திண்டுக்கல் என பொதுமக்கள் கேள்வி. திருவாரூர் அருகே முன்னாள் ராணுவ வீரர் மீது திமுக ஒன்றிய துணை பெருந்தலைவர் சரமாரி தாக்குதல். விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க முன்னாள் ராணுவ வீரர் வலியுறுத்தல். திருப்பத்தூர் அருகே மழைக்காக ஒதுங்கிய கூலி தொழிலாளர்கள் மீது கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான பரிதாபம். 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிறுவனிடம் அத்துமீறி தவறாக நடக்க முயன்ற இளைஞர். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. 6ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி. IPL கிரிக்கெட் தொடர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று பலப்பரீட்சை. சென்னை சேப்பாக்கத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது.